சிங்கப்பூரின் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரனுக்கு 1 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 7 அமுலுக்கு வரும் வகையில் ஈஸ்வரனுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாத இறுதியில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிங்கப்பூரின் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் தம் மீது சுமத்தப்பட்ட 5 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக அரசு ஊழியர் பதவி வகித்த போது விலை மதிப்புள்ள பொருட்களை அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டதாக ஈஸ்வரன் மீது 4 குற்றச்சாட்டு பிரிவு 165 கீழ் சுமத்தப்பட்டன. தண்டனை சட்டத்தின் பிரிவு 165 ஒரு பொதுச்சேவை ஊழியர் அவர் அதிகாரப்பூர்வ நிலையில் எவரிடமிருந்தும் விலை மதிப்புள்ள எதையும் இலவசமாக அல்லது போதிய கட்டணமின்றி ஏற்றுக்கொள்வது அல்லது பெறுவது குற்றமாகும். விசாரணைக்கு இடையூறு விளைவித்தது தொடர்பாகவும் ஈஸ்வரன் மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் பதவி வகித்தபோது $4,00,000 அதிக மதிப்புள்ள பொருட்களை ஈஸ்வரன் அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் $3,80,000 முறையற்ற வகையில் பெறப்பட்ட அன்பளிப்புகளையும் அரசாங்கத்திடம் ஈஸ்வரன் திருப்பிக் கொடுத்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவருக்கு 6 to 7 மாத சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தை வலியுறுத்தினார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதி அரசாங்க அமைப்புகளில் திறன்மிக்க நிர்வாகத்திற்கு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் அடிப்படையாக கொள்கைகள் என வலியுறுத்தி இந்த உத்தரவை பிறப்பித்தார். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக செங்கடல் பாதையில் பயணிக்கும் கப்பல்களுக்கு ஈரான் ஆதரவு ஹவுதிகள் மின்னஞ்சல் எச்சரிக்கை விடுத்துள்ளன. காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வரும் நிலையில் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்தே செங்கடல் பாதையில் பயணிக்கும் சுமார் 100 கப்பல்கள் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. அவர்கள் 2 கப்பல்களை மூழ்கடித்து மற்றொன்றை கைப்பற்றி குறைந்தது 4 கடற்படையினரை கொண்டுள்ளனர். இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் அல்லது இஸ்ரேலிலிருந்து புறப்படும் கப்பல்கள் மீதே ஹவுதிகள் தாக்குதல் முன்னெடுத்துள்ளனர். தாக்குதல் தொடர்பில் எச்சரிக்கும் மின்னஞ்சல்களை கப்பல் நிர்வாகங்களுக்கு மே மாத இறுதியில் அனுப்பியுள்ளனர். குறைந்தது 6 கிரேக்கர் கப்பல் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை செய்துள்ளனர். நவம்பர் மாதத்திலிருந்து இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா தொடர்புடைய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதில் இஸ்ரேலுடன் தொடர்பில்லை என்றாலும் கொஞ்சம் தொடர்பில் இருந்ததாக கிரேக்க கப்பல் நிறுவனங்களையே ஹவுதிகள் குறிவைத்துள்ளனர். 2014 ஹவுதிகள் சனா நகரை கைப்பற்றி சர்வதேச நாடுகளால் அடையாளப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தை வெளியேற்றினர். கடந்த ஜனவரி மாதம் ஹவுதிகளை பயங்கரவாத குழுக்கள் என அமெரிக்கா அடையாளப்படுத்தியது. கப்பல் நிர்வாகங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பிய விவகாரத்தை ஹவுதிகள் உறுதி செய்ய மறுத்துள்ளனர். ஹவுதிகள் அளித்த நெருக்கடியால் பல சரக்கு கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி மிக நீண்ட பாதையில் செல்ல வேண்டும் என்ற நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் சூயஸ் கால்வாய் வழியாக போக்குவரத்து நவம்பர் 2023 முன் மாதத்திற்கு சுமார் 2000 கப்பல்கள் என இருந்து ஆகஸ்டின் 800 குறைந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது மத்திய கிழக்கில் போர் நெருக்கடி அடுத்து கட்டத்தை எட்டியுள்ளது. ஹிஸ்புல்லா தலைவர் ஷையத் ஹாஷன் நஸ்ரல்லா உட்பட லெபனானின் போராளி தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது 180க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளால் ஈரான் தாக்கியது குறிப்பிடத்தக்கது. இளவரசி டயானா தனது நகைகளில் சிலவற்றை தனது மருமகளுக்காக விட்டு சென்றிருந்தார். அவற்றில் வைரங்கள் பதித்த ஒரு மோதிரத்தை ஹரியின் மனைவியான மேகன் தன் கையில் அணிந்திருந்தார். இளவரசி டயானாவுக்கு சொந்தமான வைரங்கள் பதித்த அந்த மோதிரத்தில் முதலில் மேகன் சில மாற்றங்கள் செய்திருந்தார். 2019 ஆண்டு மன்னர் சார்ல்ஸுடைய அதிகாரப்பூர்வ பிறந்த நாள் விழாவின் போது அந்த மோதிரம் மேகன் கையில் இருந்தது. ஆனால் மேகன் சமீபத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளின் போது அவர் கையில் அந்த வைர மோதிரம் இல்லை. அந்த மோதிரத்துக்கு என்ன ஆயிற்று என்பது தெரியவில்லை. ஆகவே தன் தாயின் நகைகள் மீது அதீத அக்கறை கொண்டவரான இளவரசர் வில்லியமை அந்த விடயம் கவலையடைய வைத்துள்ளதாக அரண்மனை வட்டாரத்தைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார்.
சில நண்பர்களை கொண்ட தன் தாயின் நினைவாக இருக்கும் அந்த மோதிரம் என்னவாயிற்று என்பதை அறிந்து கொள்ள வில்லியம் முயன்று வருவதாகவும் அந்த நபர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் மோதல் மும்மரமாகி வரும் நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக அதன் நட்பு நாடுகள் களத்தில் குதிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல இஸ்ரேலுக்கு ஆதரவாக அதன் நட்பு நாடுகளும் களமிறங்க முடிவு செய்துள்ளன. அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்றை மத்திய தரைக்கடல் பகுதிக்கு அனுப்பியுள்ளதுடன் மற்றொரு கப்பலையும் கூடுதல் படைகளையும் அனுப்ப திட்டமிட்டுள்ளது. அமெரிக்காவை தொடர்ந்து பிரான்ஸ் நாடும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. ஏற்கனவே போர்க்கப்பல் ஒன்றை மத்திய தரைக்கடல் பகுதிக்கு அனுப்பியுள்ள பிரான்ஸ் ஈரானின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தற்போது கூடுதல் படைகளை அப்பகுதிக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்றைய தினம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்வார் என்பதை இந்திய வெளிவிவகார அமைச்சு நேற்று உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த விஜயத்தின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் மற்றும் அவரது குழுவினர் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். அமைச்சர் ஜெய்சங்கருடன் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளும் வரவுள்ளனர். புதிய ஜனாதிபதி கடந்த வாரம் பதவியேற்றதன் பின்னர் நாடு ஒன்றின் வெளிவிவகார அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்வது இதுவே முதன்முறையாகும். புதிய ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான முதலாவது உயர்மட்ட பேச்சுவார்த்தையும் இதுவாக அமையவுள்ளது. அதேவேளை அக்டோபர் 2 உயர் ஸ்தானிகர் சந்தோஷ்யா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை மீண்டும் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகியது குறித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் பிரபாகரன் தலைமையில் நிர்வாகிகள் விலகினர். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பிலிருந்து சுகுமார் கட்சியில் இணைந்து விளங்கினார். இவர்கள் கட்சியிலிருந்து விலகியது மட்டுமல்லாமல் சீமான் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கட்சியில் இருக்கும் வரையில் இருப்பார்கள், அதிருப்தி வந்தால் திருப்தி இருக்கின்ற இடத்துக்கு போய் சேர்ந்து கொள்வார்கள். கட்சியின் பெயரை சொல்லி ரூபாய் 5 கோடி வசூல் செய்திருக்கின்றார்கள். என்னுடைய முகத்திற்காக எல்லோரும் வழக்கு கொடுக்காமல் உள்ளார்கள். அதை வெளியில் சொன்னால் எனக்கு தகுதி இருக்குமா? வளரும் கட்சியில் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை பெரிதாக பேசாதீர்கள் என்றார்.